ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஷுட் பி லேர்ன் சம்திங். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் 2030 ஆர் பியாண்ட் 2030 அண்ட் பியாண்ட் 2030 எப்படியெல்லாம் இந்த ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி மாறப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் சர்வே பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த பதிவு. ஸோ அந்த ஃப்யூச்சர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஷுட் நீட் அண்டு ஷுட் லேர்ன் சம்திங். அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது அதுதான் நம்ம அந்த தகவலை தான் பகிர போகிறோம் இந்த பதிவில். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் இருக்கோம், நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம ஏன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம படிக்கணும், நம்ம யார் அப்படின்ற பதிவு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து வருவோம், ஹிஸ்ட்ரியிலேருந்து வருவோம், பின்னோக்கி கொஞ்சம் காலம் முன்னாடி போவோம். எங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்காக நம்ம இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தர் எதுக்கு நம்ம அந்த ஃபீல்டு எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம், என்ன விஷயங்கள்லாம் நம்ம சாதித்தோம், என்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம், என்ன விஷயங்கள்லாம் நம்மளை மாதிரியான இன்ஜினியர்ஸ் இந்த உலகத்துக்காக, இந்த மக்களுக்காக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அந்த டே டு டே லைஃபுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அதை டே டு டே லைஃப் ஈஸியாகிறதுக்கு. கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா ஒரு சில விஷயங்கள்லாம், நம்மளோட இந்த ஒரு உழைப்புனால், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டினால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம என்ன படிச்சிட்ருக்கோம், நம்ம எதுக்காக படிச்சிட்ருக்கோம், நம்ம ஏன் இந்த படிப்பை படிக்கணும், இந்த படிப்போட சிறப்பம்சங்கள் என்ன, இது நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம எங்கே நம்ம போகிறோம், நம்மளோட விஷயங்கள் என்ன, நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட மிஷன் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வண்டி, மாட்டு வண்டியிலேருந்து முதல்ல ஸ்டோன் ஏஜ், அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டியிலேருந்து ஒரு டூ வீலர் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் சைக்கிள்லேருந்து பைக்கு, பைக்கிலேருந்து ஒரு காரு, அதுக்கப்புறமா 3 வீலர்ஸு, அப்புறம் 4 வீலர்ஸு, அப்புறமா அதோட மாறுபாடுகள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கிற அந்த காரு. ஸோ ஏன்சியன்ட் கார்லேருந்து நம்ம யூஸ் பண்ண அம்பாஸ்டராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசில் அம்பாஸ்டர் கார் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்பாஸ்டரில் இருந்து அப்புறம் இண்டிகா, அப்புறம் இண்டிகோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாருதியில் மாருதி ஆல்டோ 800, வேகனார், அப்புறம் ஷிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அதோட வளர்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஆட்டோமொபைல் எதுக்காக ஆட்டோமொபைல் எங்கேருந்து இதோட தேவை அதிகமாச்சு, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான அந்த ஸ்பேஸு, அந்த கால இடைவெளி, நமக்கு வேகமாக நம்ம நகர்ந்து போகணும், நம்ம வேகமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்த போய் அடையிறதுக்கு என்ன மாதிரியான நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், எப்படி நம்ம அந்த இடத்த போய் நம்ம சென்றடைஞ்சோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா கடல்வழி பயணங்கள் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தரைவழி பயணங்கள் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம நடந்து போய் கடலில் போய், நம்ம கடலில் போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன படகுகள் அப்புறம் அது கப்பலாக மாறிச்சு, சிங்கிள் போட்டாக மாறிச்சு, அப்புறம் அது பெரிய ஒரு டூரிஸ்ட்டு போட்டாக மாறிச்சு, அப்புறம் அது ஒரு கப்பலாக மாறிச்சு, அப்புறம் பயணிகள் பயணிக்கிற ஒரு பெரிய கப்பல்களாக அது சொகுசு கப்பல்களாக மாற்றினாங்க. ஸோ டெக்னாலஜி வளர வளர நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு தரை வழியில் கண்டுபிடிச்ச ஒரு வெஹிக்கிள் தான் இந்த கார், ஆட்டோமொபைல். நம்ம அதை பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லை லாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெய்லராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய
டேங்கராக இருக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், இல்லை வந்து நம்மளை மொபிலிட்டிக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிற அந்த வெஹிக்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த இயந்திரவியல் துறையில் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், முதல்ல அந்த மெக்கானிக்கலில் வந்து நம்ம நிறைய பிரிவுகள் வந்து இருக்குது. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல், மெரைன், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிவுகள், உட்பிரிவுகள்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அது வளர வளர காலம் வந்துட்டு மாற மாற நம்மளோட தேவைகள் அதிகரிக்க நம்ம இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இந்த மெக்கானிக்கல் அப்படின்ற விஷயம் வந்து எங்கே இருக்குது, எங்கே நடந்துகிட்ருக்கு, எங்கே வந்து இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம இல்லாமல் அந்த மெக்கானிக்கல் அப்படின்ற ஒரு துறை இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் எல்லாரோட நீடையும் நம்ம வந்து தெரிந்தோ தெரியாமலோ, அவங்க அறிந்தோ அறியாமலோ நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட தேவைகள், அவங்களோட நீடை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வி கிரியேட் த வேர்ல்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கிரியேட் த வேர்ல்டு. நம்ம தான் வந்து அந்த உலகத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உலகம் வந்து தோன்றினது வந்து அதுவாக வந்து தோன்றுச்சு. நிறைய பல வருடங்கள், பல்லாயிரக்கணக்கான வருடங்களில் வந்துட்டு சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு 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 எரி நட்சத்திரம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு பழைய ஆயிரங்கள் வந்து வருடங்கள் வந்து கழிந்து அதோட அந்த வெப்பத்திலிருந்து அது வந்து குளிர்ந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வளர்சிதை மாற்றங்கள் நடந்து அதுக்கப்புறமா அதில் வந்து புல் பூண்டெல்லாம் முளைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன உயிரி, ஒரு செல் உயிரியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பல செல் உயிர்கள் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா மனிதன் வந்து கற்காலத்தில் வந்து ஒரு நெருப்பை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அது வந்து அது கல்லை வச்சு ஒரு வண்டி கண்டுபிடிச்சான். அந்த கல்லை வந்துட்டு கற்காலம் கடந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம அடுத்த ஈராக்கு வரும்பொழுது அது மாட்டு வண்டிகளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அது வந்து மிதி வண்டிகள், அப்புறம் பைக்கு, அப்புறம் காரு, 3 வீலர்ஸ், அப்புறம் 4 வீலர்ஸ், இப்போ 6 வீலர்ஸ், அப்புறம் ட்ரெய்லர்லாம் பார்க்குறோம். நிறைய சக்கரங்கள் இருக்கிற வண்டிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி வந்து இந்த உலகம் மாறிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாமே மெக்கானிக்கலாக நம்ம வந்து பண்ணுறதுனால இது வந்து நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எதுலலாம் வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேனுவல் ஸ்டியரிங் இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து நம்ம பஸ்ஸோ லாரியோ நம்ம வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு யூ டர்ன் அடிக்கணும், இல்லை ஒரு டேர்ன் பண்ணணும், லெஃப்ட் டேர்ன் எடுக்கணும், இல்லை ஒரு யூ டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்போ பவர் ஸ்டியரிங் கிடையாது, மேனுவல் ஸ்டியரிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மேனுவல் ஸ்டியரிங் நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே வந்து நம்ம மெனக்கெடணும். ஒரு யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் பழைய பஸ்ஸில் பழைய லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து டேர்ன் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம் நிறைய படத்தில். ஸோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளே நேரில் பார்த்துருப்போம் நிறைய பேரோட சொந்தங்கள், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ், அப்பா அண்ணா யாராவது வந்து அந்த மாதிரி லாரி டிரைவராகவோ இல்லை வந்து ஒரு பஸ் டிரைவராகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள்ட்டலாம் நீங்கள் வந்து பேசி பாருங்கள். அவங்க காலத்தில் அவங்க ஓட்டும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ இருக்கிற பஸ்ஸஸும் இப்போ இருக்கிற காரும் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ காரு லாரியெல்லாம் எடுக்கும் பொழுது, அதாவது பஸ்ஸு லாரி எடுக்கும் பொழுது காரையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போது பழைய ஆல்டோ 800, பழைய வந்துட்டு 800 கார்ஸ், மாருதி 800 கார்ஸ் ஓட்டுறதுக்கும் இப்போ இருக்கிற அதே ஆல்டோ 800 ஓட்டுறதுக்கும், இல்லை வந்து எஸ்பிசோன்னு ஒரு வண்டி வந்திருக்கு, இல்லை ப்ரீஸாக இருக்கட்டும், ஷிஃப்டாக இருக்கட்டும், அந்த வண்டியை நம்ம ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த ஸ்டியரிங்கில் நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த காம்பினேஷனில் தான் அந்த ஸ்டியரிங்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போது பவர் ஸ்டியரிங் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் ஒரு மோட்டார் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டோம். பவர் ஸ்டியரிங் ஆயில் வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஸ்டியரிங் வந்து அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் ஸ்டியரிங் வந்து வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரிக் அசிஸ்டட் எலக்ட்ரானிக் ஸ்டியரிங்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த பவர் ஸ்டியரிங் ஆயில் வந்து ஊற்றுற தேவையில்லை. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அசிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டியரிங் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எவ்வளோ டர்ன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பர் மோட்டரோ இல்லை வந்து ஏதோ ஒரு மோட்டரை பயன்படுத்தி வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தி
நம்ம எவ்வளோ வந்து டேர்ன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கீழே வந்து நமக்கு வந்து லோயர் ஆர்மில் ப்ளஸ் வந்து அந்த டைராய்டு எண்ட் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே ரேக் அண்ட் பினியன் தான். பட் அந்த ரேக் அண்ட் பினியனை ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக வந்து நம்ம கொடுக்குற அந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்துட்டு அந்த மோட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதுக்கு அதை புஷ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கொடுக்குது. நம்ம கொடுக்குற மெக்கானிக்கல் எனர்ஜி convert into electrical energy. That electrical energy will produce the reaction force. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கான எதிர்வினைகள் வந்து அங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்ம ரைட்டில் திருப்பினோம்னா ரைட்டில் வந்து வீல் திரும்பும், லெஃப்ட்டில் திருப்பினோம்னா லெஃப்ட்டில் வீல் திரும்பும். ஸோ எல்லாருக்குமே நம்மளோட அந்த மெக்கானிசம்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த அப்புறம் டோ இன் டோ அவுட்டும் தெரியும், கேம்பர் ஆங்கிள் தெரியும், கிளஸ்டர் ஆங்கிள் தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அதில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ண முடியும். அந்த காரை வந்து நம்ம ஒரு டேர்னில் யூ டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஸ்டியரிங் வீல்ஸை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, யூ டர்ன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த வீல் அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய காலத்தில் நம்ம பயன்படுத்தின அந்த ஓல்டு அந்த ஸ்டியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பி நம்மளே தான் வந்து அதை பழைய பொசிஷன் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து சுற்றி நிப்பாட்டணும். திருப்பி அதை நம்ம அந்த பொசிஷனுக்கு வரும் சுற்றிட்டே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே அலைன் பண்ணதுனால உங்களுக்கு அதே பொசிஷனுக்கு மறுபடியும் அந்த வீல் வந்துடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி கியராக இருக்கட்டும், கிளச் பிளேட்டாக இருக்கட்டும், கவர் அசம்பிளியாக இருக்கட்டும், அதே மாதிரி கியர்ஸ் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இக்னிஷன்லேருந்து இக்னைஷன் அந்த காயிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அதை இக்னைட் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளைவீல் மூலமாக நமக்கு வந்து பவர் வந்து இன்ஜினுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளச்சு, ஆக்சிலேட்ரு, அந்த பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது கியர் என்கேஜ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி கியரை வந்து என்கேஜ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ட்ரைவ் ட்ரெயின் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரைவ் ட்ரெயினில் நம்ம ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா அது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அப்புறம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. ஸோ அந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஏஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து கியர் பாக்ஸஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்டர் வந்து இருந்துச்சு. அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து அதுக்கப்புறம் அதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக சிவிடி, கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறமா வந்து டிசிடி, டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட அட்வான்டேஜஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கும் பொழுது இதில் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து இசியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இபிடி, ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரேக் சிஸ்டமில் வந்து ஹைட்ராலிக் பிரேக்கு, நுமேட்டிக் பிரேக்கு அப்படின்னு இருந்த இடத்துல இருந்து இப்போது அது வந்து ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்னு வந்து அந்த பிரேக்கில் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே நம்ம அந்த சென்சாருக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் சென்சாரை வச்சே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணும் பொழுது எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். அப்புறம் ஓவர் டிரைவ், அந்த ஓவர் டிரைவ் வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியில் நமக்கு எப்போ வந்து ஸ்பீடு வந்து வேகமாக போகணுமோ அந்த டைமில் வந்து எக்ஸஸாக வந்து பவர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இன்ஜினில் ஆட் ஆகி நமக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜர் வந்து பயன்படுத்துகிறோம். வேகமாக நம்ம போகிற கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்போ சார்ஜர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். மேனிஃபோல்ட்லேருந்து வர்ற அந்த ஏரை வந்து மறுபடியும் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் உடனே நம்ம கொடுக்கறதுனால இன்ஜினுக்கு ஸோ அது ஹாட் ஏராகவே போகுது. ஸோ அந்த கம்பஷன் நடக்கும்போது நமக்கு வந்து அது ஹாட் ஏராக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கம்பஷன் நடக்கும். ஸோ அந்த கம்பஷனோட அந்த டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த வால்வ் டைமை வேரி பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஜின் வந்து போகும். ஸோ அந்த விவிடி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த விவிடி வந்து ஒரு ஏஐயோ இல்லை வந்து வேறு ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டோ நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணால் அதை வந்து வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்
அப்புறம் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். இன்ஜினில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு எமிஷனே கிடையாது. எமிஷனே வந்துட்டு கிடையாது. CO2 எமிஷன்ஸ் வராது. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் நிறைய நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சிங்கிள், அப்புறம் 2 வே, அப்புறம் 3 வே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நிறைய மஃப்ளர்ஸ்லாம் வச்சு BS6 வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு அந்த எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த எமிஷன் நார்ம்ஸில் வர்ற அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஃபாக் வந்து வெளில வருது. நம்ம இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் தான் வந்து எக்ஸாஸ்டில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டொயோட்டோ அப்படின்ற ஒரு நிறுவனம் இப்போ வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த இன்ஜினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆகியிருக்கு. கொரோலாவில் அவங்க வந்து அந்த டொயோட்டோ கொரோலா அப்படின்னு ஒரு காரில் வந்து அவங்க ஹைட்ரஜன் ஃபியூவல் வெஹிக்கிள் வந்து இன்ஜினை வந்துட்டு ஹைட்ரஜன் இன்ஜினை வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ லிங்க்கு தான் நம்ம வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு சைடு போய்ட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு சைடு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபியூல் செல்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த பேட்டரிஸு, லித்தியம் அயன் பேட்டரிஸு, ஃபியூல் செல்ஸு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸில் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தினாலும் அது வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து சார்ஜிங் டைம் வந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டியாக இருக்குது. ஒரு க்ரீனி சொசைட்டியை, க்ரீன் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். சிஎன்ஜி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம வந்து இதை பயன்படுத்தினா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சைடு வந்து நம்ம போகிறோம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சைடு வந்து நம்ம மூவ் ஆகணும். ஸோ வந்து இப்போ நிறைய கார்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாட்டாவாக இருக்கட்டும், மஹேந்திராவாக இருக்கட்டும், அவங்களோட கார்ஸை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்லான்ற ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்போயிலேருந்தே ரொம்ப காலமாகவே வந்துட்டு அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து விட்டுட்ருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான கார்ஸ் அது. ஸோ அந்த காரோட பேட்டன்ட்டை வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணாமலே ஃப்ரீயாக வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி சைனாலையும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜப்பான்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் இப்போதைக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெடிலி வி கேன் பை இட் வித்தின் 10 lakhs வி கேன் பை இட். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது, அதுக்கப்புறம் MG ஹெக்டாரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த வெஹிக்கிள்ஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் வந்துருச்சு, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ எங்கே வந்து யூட்டர்ன்ஸ் வரும், எங்கே வந்து வண்டி போகும், யாரெல்லாம் வர அப்ஸ்டக்கல்ஸ் வரதை பார்த்து அதுவே வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரேக் விடும், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போடும். ஸோ இப்போ பிரேக் போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கணும், அப்போ அந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்ன பொசிஷனில் இருக்கணும், சீட் பெல்ட் போட்டிருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த கேமரா வந்து ஒர்க் ஆகும், நம்ம தூங்கக்கூடாது. தூங்குனா வந்துட்டு டெஸ்லாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தூங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அந்த கேமரா வந்து மானிட்டர் பண்ணிடுச்சுன்னா அலர்ட் கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி ஆன் பண்ணும், 2 வாட்டி ஆன் பண்ணும், 3வது வாட்டி உங்களோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுற மாதிரி யூஎஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் எந்த சைடில் எந்த அளவுக்கு இருக்கோ அதேமாதிரி நெகட்டிவ்ஸும் அதே அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து வர்ற கூட இந்த 2020 2030 நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போது இந்த விஷயங்கள்லாம் இப்போவே வந்துருச்சு. நம்ம இதெல்லாம் நம்ம சிலபஸில் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 50% கூட நம்ம வந்து படிக்கலை. இவ்வளோ தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து அடுத்தது இந்த வரப்போகிற இந்த டெக்னாலஜிக்கல் இயரில் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுன்ருக்க இந்த ஒரு ஈராவில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டானமஸாக வந்து போகுது. ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே போகுது. ஸோ இப்படி இருக்கிற இந்த வருஷம், இப்படி இருக்கிற இந்த 2030 நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வருஷமாக இருக்க போகுது, எப்படி நம்ம வந்து அதை எதிர்கொள்ள போகிறோம், அதுக்காக தான் இந்த பதிவே. ஸோ அப்போது இதெல்லாம் நம்மளோட முன்னோட்டம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ வரப்போகிற வருஷத்தில் வரப்போகிற இதில் நம்ம எப்படி இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணுறது.
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அட்டானமஸாக வந்துருச்சு, இவி வெஹிக்கிள் வந்துருச்சு, ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் ஃபியூவல் வெஹிக்கிள் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இன்ஜினியர்ஸாக இருந்து நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம உள்ளே நுழையணும், நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வேணும், நம்ம வந்து ஒரு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நாலேஜஸ்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து படிக்கிற அந்த சிலபஸில் இருக்கிறது மட்டுமே நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்துடாது. ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து டைவர்சிஃபிகேஷனில் நம்ம வந்து படிக்கணும். அதர் சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நம்ம கொலாபரேஷனாக வந்துட்டு நம்ம நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஸோ என்னெல்லாம் நம்ம இவி வெஹிக்கிள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ட்ரிபிளி சிலபஸ் வந்து நம்ம படிக்கணும். அதாவது மோட்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஏசி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகும், டிசி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகும், அதில் வந்து ஸ்டெப்பர் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ரெசிஸ்டர் என்ன பண்ணும், டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும். ஸோ அந்த மாதிரியான நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக்கல் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த சென்சார்ஸு, ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸு, டெம்பரேச்சர் சென்சாரு, ப்ரெஷர் சென்சாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் சென்சாரு, வாட்டர் சென்சாரு, இந்த மாதிரியான சென்சார்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கணும். சென்சார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று பார்த்தாச்சு, சென்சார்ஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ அப்போ ட்ரிபிள்இ இசிஇ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வரும்பொழுது ஐஓடி அப்புறம் ஏஐ இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஐஓடி அப்புறம் ஏஐ அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐஓடினா என்ன, இன்டர்நெட் ஆஃப் திங்கிங். ஸோ அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் வந்து வரும்பொழுது நம்ம வந்து நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நம்ம அட்வான்ஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்கிங், அதுக்கப்புறம் ஏஐ, ஏஎம்எல், இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்புறம் அட்டானமஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில், ப்ரொடக்ஷன் யூனிட்டில், கோபோட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை பற்றின நாலேஜஸ் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து அட்டானமஸாக நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் எஃப்எம்எஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏஜிவி எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பல்க் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் சாலிட் ப்ராசஸிங்கில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட அந்த அட்டானமஸாக நம்ம மாற்றுறதுக்கு இந்த கன்வேயர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, பெல்ட் கன்வேயர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஒரு இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியல் டிராக்டர்ஸு, ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியல் டிராக்டர்ஸு, ஃபோக் லிஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரியான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவராலாக நமக்கு ஒரு அந்த மேனுஃபேக்சரிங்கை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, அட்டானமஸாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்மேன், வால்வரின் அப்படின்னு சொல்லி 2 ஜெயிண்ட் ரோபோ வந்து டெஸ்லா கார் நிறுவனம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 ஜெயிண்ட் ரோபோவும் என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து அந்த காரை வந்து அசம்பிளி யூனிட்லேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிக் பண்ணி வச்சு திருப்பி அசம்பிளி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காரை எடுத்து கன்வேயரில் வச்சு அந்த பாடி ஃப்ரேமை வந்து நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு வந்து அது மூவ் பண்ணிடுது, அந்த ஃப்ரேமையும் பாடியையும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோபோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஹியூமன்ஸோடு வந்துட்டு அதை இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறோம், நம்ம என்ன மாதிரியெல்லாம் கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அதை கொலாபரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து அது வந்து ஐடியாஸை நம்ம கூட ஷேர் பண்ணும், நம்ம என்ன விஷயங்கள் சொல்கிறோமோ அதையும் எடுத்துக்கும், அதுக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதோட நம்ம ஏஐ வந்து ஆட் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏஐ நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு மெட்டீரியல் வேஸ்ட் வந்து குறையுது, லீன் மேனுஃபேக்சரிங் நம்மளால் பண்ண முடியுது, கஸ்டமைஸ் பண்ண முடியுது, நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து வேஸ்ட்டை தடுக்க முடியுது. ஸோ இந்த மூடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்பன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நம்ம பயன்படுத்தி அந்த 5S 6 சிக்மா இதெல்லாமே நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட ரேட்டை வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு காரை நம்ம அட்டானமஸாக பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோபோட்டிக்ஸ் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஃபோர்டு எடுத்துக்கோங்க, டொயோட்டோ எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்துட்டு அவங்களோட இடத்துல வந்து கோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் கொலாபரேட்டிவ் ரோபோட். ஸோ அப்போ வந்து ஏஜிவி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள். எஃப்எம்எஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து போய் சர்வே பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸஸாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து படிக்கணும். ஸோ அது எதுலேருந்து படிக்கலாம், எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா NPTEL கோர்சஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து
ஏஐசிடி பராக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஸ்ரா இருக்குது, இடிஎக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு. தென் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக எக்ஸஸாக படிக்கிறதுக்கான சைட்ஸ். இப்போ நம்ம டிப்ளமோ மட்டும் படித்தா போதுமா, நிறைய நமக்கு வந்து நாலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் போகணும், இல்லை வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நல்ல பொசிஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் கற்றுட்டு இருக்க இந்த ஒரு நாலேஜ் வந்து பத்தாது. ஸோ வந்து எக்ஸஸாக நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, நம்ம ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம், இல்லை வந்து பிஇயில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், ப்ரொடக்ஷன் படிக்கலாம், ஆட்டோமொபைல் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைவர்சிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம், நீங்கள் வந்து மெரைன் படிக்கலாம். இதுக்கு எல்லாமே நம்ம வந்து போக முடியும். ஒரு டிஎம்இ படிக்கிறவங்களால இந்த மாதிரியான டைவர்சிஃபிகேஷனில் ஹையர் ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நல்ல இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸாகவும் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸாக வந்து மாறுறதுனால நம்ம வந்து எக்ஸஸாக வந்துட்டு நமக்கு ஆட் ஆனால் ஐஓடி வந்து படிச்சுக்கலாம், ஏஐ படிச்சுக்கலாம், ஏஎம்எல் வந்து படிச்சுக்கலாம். கோர்சஸாக நிறைய வந்து கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது. என்பிடிஎல்லில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணுன்னா மட்டும்தான் அமௌண்ட்டு. மற்றபடி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்து நம்ம வந்து பராக்கும் ஏஐசிடி பராக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஜெர்மன் நீங்கள் வந்து போகலாம், இல்லை வந்து ஒரு யூஎஸ் போகலாம், யூகே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஜெர்மன் போகணும் அப்படின்னா அங்கே வந்து லாங்குவேஜ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான். ஸோ நம்ம வந்து ஜெர்மன் வந்து படிச்சுட்டு அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போகலாம். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நான் வந்து எம்இ அதாவது பிஇ முடிச்சதுக்கப்புறம் எம்இ பண்ண போகிறேன், ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து யூகே யூஎஸ் வந்து போனால் டொஃபெல் வந்து எழுதுனா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொஃபெல் எழுதணும், இல்லைனா வந்து ஐஎல்ஸ் எழுதணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதி நம்ம அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். யூஎஸ்க்கும் யூகேக்கும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து பேசிக் வந்து இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கேயே நான் இந்தியாவிலே இருக்கேன், ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கேட் எழுதலாம், இல்லை வந்து டான்செட் எழுதலாம் பிஇ முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஇ. இல்லை சார் நான் வந்து ஒரு எம்பிஏ பண்ணுறேன் அப்படின்னா ஐஐடியில் இருக்க அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிற அந்த காலேஜில் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம ஒரு எம்பிஏ வந்து பண்ணலாம். ஸோ இது வேண்டாம் சார், எனக்கு வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து போகிறேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் வந்து எழுத போகிறேன், இல்லை நான் ஒரு குரூப் 4 ஆஃபீஸர் ஆகிறேன், இல்லை வந்து குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறேன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஇ கோர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், இல்லை வந்து பிஇயில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பிஇயில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் படிக்கலாம். ஸோ நான் மெக்கானிக்கல் தான் படித்தேன், என்னால் இந்த கோர்ஸ்க்கெலாம் போக முடியுமா அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து பார்த்தாச்சு, ப்ளஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தாச்சு, எங்கே படிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போகலாம், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ மேலும் வந்து இந்த 2030 வந்து நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம அந்த இடத்துல சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆட் ஆனால் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து ஆட் ஆனால் வந்து ஐஓடி ப்ளஸ் ஏஐஎம்எல் ஏஐ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கூட வந்து நம்மளோட ஒர்க்கோட அட்டானமஸாக வந்து மாறப்போகுது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு இன்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஸோ வந்து இது என்னோடது இல்லை அப்படின்னு நம்ம விடாமல் எக்ஸஸாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ இதோட நம்ம இந்த பதிவை வந்து முடிக்கிறோம். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்டிவேஷனலாக இப்போலேருந்தே வந்து எக்ஸஸாக வந்துட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ டிசைன் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஐஓடி பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு கூடவே வந்து சேர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்ல இடத்துல நம்மளால் சர்வே பண்ண முடியும். நம்மளால் எல்லா இடத்துலையும் நம்மளால் இருக்க முடியும். எவ்வளோ தான் காம்படிட்டிவ் வேர்ல்டு வந்தாலும் நம்ம உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான விஷயத்துக்கு நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை கரெக்டான டைமில் படித்தோம் அப்படின்னா நம்மளும் கரெக்டான இடத்துக்கு ஒரு நல்ல பொசிஷனில் நம்மளால் போய் சேர முடியும். நம்மளால் அந்த இடத்துக்கு போய் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட இந்த பதிவு. ஸோ இந்த பதிவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை வந்துட்டு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்ருக்காங்களோ, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்களோ, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும்
ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க எந்த இன்ஜினியராக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட அந்த கடைசி 2 நிமிஷம் 3 நிமிஷம் கருத்துக்களை வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பதிவில் வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், அடுத்து வந்து +2 முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவை, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பை பை, திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ரோ. தேங்க்யூ.